ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எத்திரியம் அனலைஸ் பார்ப்போம். அதாவது எத்திரியம் மட்டும்தான் ஆல்ட் காயினோட கம்பைன் பண்ணி ரிலேட் ஆகும். ஸோ அதனால் எத்திரியம் நம்ம ஓரளவு நம்ம பார்த்தோம்னா ஆல்ட் காயினுக்கும் இது ரிலேட் ஆகும். சரிங்களா? அதனால் நம்ம எத்திரியம் அனலைஸ் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போது எத்திரியம் பார்த்தீங்கன்னா $2688 இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன ரேஞ்சில் இப்போ இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒயிட் லைன் தான் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ அந்த ஒயிட் லைன் சப்போர்ட்டை வந்து மேஜராக உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸோ ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ட் எடுத்தால், ரீடெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய ஃபால் வராது. ரீடெஸ்ட் எடுக்காமல் வந்தனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. சரிங்களா? பட் நான் வந்து இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. சப்போர்ட்டை உடைக்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் பிடிசியில் வந்து மேலே வந்து நல்ல ரிஜெக்ஷன் இருக்கிறனால இந்த அளவு கூட எதிர்பார்க்கல. பட் அவர் சப்போர்ட்டை உடைச்சா கூட லைட்டாக உடைச்சிட்டு ரீடெஸ்ட் எடுத்துன்னு மேலே வந்துடும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு கிராஷு. ஸோ அது வந்து நிறைய நியூஸ் பேஸ்டான வந்துருச்சு. சரிங்களா? வேர்ல்டு லெவல் கிராஷ்னால கிரிப்டோவும் அதில் அடி வாங்கிருச்சு. ஓகே, இப்போ வந்து எத்திரியம் வந்து என்ன லெவல் போகுது அப்படின்னா, இப்போ இந்த சப்போர்ட் ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் வந்து ப்ரீவியஸாக இருந்தது. இப்போ வந்து இது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ப்ரைஸ் மேலே போகிறனால இது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ ஒன்டேல நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஒன்டேல வைக்கும் பொழுது இந்த ரெசிஸ்டண்ட்டு, இந்த இப்போ ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வந்தால், நல்லா கவனிங்க, ரெசிஸ்டண்ட்டில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வந்தால் கண்டிப்பாக முறையில் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக லைட்டு கீழே கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் ரெசிஸ்டண்ட் போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே பம்ப் ஆகிடும். ஸோ இது ஒரு சினாரியோ இருக்குங்களா? சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் ஒன் டேயில் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒன் டேயில் ரெசிஸ்டண்டில் ரீடெஸ்ட் மாதிரி எடுத்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் லைட்டாக கீழே வந்தால் ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் எத்திரியம் வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போய் ஒன் டேயில் க்ளோஸ் வச்சுட்டு, நல்லா கவனிங்க, ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போய் ஒன் டேயில் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெசிஸ்டண்ட்டில் சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் வந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வர மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து அனதர் லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் நான் சொல்கிறேன். நோ ஃபியர். ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் நான் சொல்கிறேன். இது வந்து இங்கே ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ட் ஆகி ரீடெஸ்ட் மாதிரி எடுத்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே வந்தால் ஃபர்தராக இந்த நியூ லோ வைக்காமல் ஃபர்தராக வந்து கீழே கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போயிடும் ஒரு சினாரியோ. இல்லை மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து அங்கேயே கன்சல்டேட் ஆகிட்டு, இல்லைனா க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டல் அங்கேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டல் கீழே வந்தால் கண்டிப்பாக அது ஃபர்தராக வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது. இப்போ வந்து ஷார்ட் டைம் அனலைஸ், இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து லாங் டைம் அனலைஸ். இப்போ ஷார்ட் டைம் அனலைஸ் பார்ப்போம். இப்போ ஷார்ட் டைம் அனலைஸ் பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு வந்து 4 ஹவர் வைக்கிறேன். ஓகேங்களா? இது 4 ஹவர் வைக்கிறேன். ஸோ இப்போ 4 ஹவரில் நீங்கள் பார்க்கும்பொழுது நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டு, நல்லா கவனிங்க, இது வந்து முழுக்க வந்து ரீட்டெய்லரோட ட்ரேடிங் மெத்தடு. சரிங்களா? இது வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி போயிட்டு மறுபடியும் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையே வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டண்ட்டு, இது சப்போர்ட். ஸோ ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு எத்திரியமில். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, மேலேயும் வந்து லிக்விடிட்டி இருக்கும், இப்போ கீழேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மேலே உள்ள லிக்விடிட்டி உடைச்ச மாதிரி உடைச்சிட்டு இங்கே மேஜரான ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2821. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணி வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டோட லிக்விடிட்டி எடுத்த மாதிரி இருக்கும், இந்த கீழே உள்ள சப்போர்ட்டில் உள்ள லிக்விடிட்டி எடுக்க வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சினாரியோ இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்போ இதுக்கு மேலே உள்ள லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது லிக்விடிட்டி இருக்கும். இதுக்கு மேலே இப்படி லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வந்தால் இது கீழே உள்ள லிக்விடிட்டி எடுப்பான். சரிங்களா? இது கீழே உள்ள லிக்விடிட்டி எடுப்பான். ஸோ அது எடுக்கும் பொழுது ஒரு நிமிஷம்
ஸோ இதனை எடுக்கும்போது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம அனலைஸ் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து சினாரியோ ஏன்னா லிக்விடிட்டி எடுக்கல ஓகேங்களா. ஸோ எத்திரியம் வந்து லிக்விடிட்டி எடுக்கல. ஸோ எடுக்காமல் தான் இப்போ வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஒருவேளை மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்காமல் போகிறவரில் மறுபடியும் இப்படி கீழே வந்து கீழே உள்ள லிக்விடிட்டி எடுத்துட்டான்னா மறுபடியும் ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்க போவோம் சரிங்களா. ஸோ அது வந்து ஃபர்தராக வந்து புல்லிஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட அனலைஸு. பார்ப்போம் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போடலாம். இப்போதைக்கு வந்து லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு சினாரியோ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரிங்களா. இந்த அனலைஸ் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய அனலைஸ் போட்டு உங்கள் சைடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை ட்ரேட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.